நறுமலர் தீபம் வலையொலி ஆசிரிய சொந்தங்களுக்கு வணக்கம். முதுகலை தமிழாசிரியர்களுக்கான தேர்வு எப்பொழுது என்கிற கேள்விதான் தொடர்ந்து கடந்த 6 மாதங்களாக எப்பொழுது என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். நாமும் வந்துவிடும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் தயாராகுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் தான் அதற்கான பாட திட்டம் வெளியாகி இருக்கிறது. பாடத்திட்டம் வெளியாகி ஓரிரு வாரத்திற்குள்ளாகவே அறிவிப்புகள் வரும் என்று நாம் யூகித்தோம். ஏனென்றால் கடந்த காலகட்டங்களில் UGTRBயினுடைய பாடத்திட்டமும் அதனுடைய அறிவிப்பும் ஒன்றாக வந்தது. அதே போல் தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய பாடத்திட்டமும் அதனுடைய அறிவிப்பும் ஒன்றாக வந்தது. கல்லூரி பேராசிரியர்களுக்கான பாடத்திட்டமும் அதனுடைய அறிவிப்பும் ஒன்றாக வந்தது. இதை மையமாக வைத்து கொண்டுதான் முதுகலை தமிழாசிரியர்களுக்கான பாடத்திட்டம் வெளிவந்த போதே நிச்சயமாக ஓரிரு வாரங்களில் அறிவிப்புகள் வெளியாகும் என்று ஏற்கனவே நாம் பேசிக்கொண்டிருந்தோம். ஆனால் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போய் கொண்டிருக்கிறது. அடுத்ததாக இப்பொழுதும் நம்மளுடைய நண்பர்கள் கேட்கிறார்கள் எப்பொழுது அறிவிப்பு வரும் என்று. இந்த ஆண்டு, அதாவது இந்த மாதம் 25லிருந்து 30ஆம் தேதிக்குள்ளாக உங்களுக்கு அடுத்த ஆண்டிற்கான கால அட்டவணை வெளியிடுவார்கள். டிஆர்பி அதனுடைய ஆனுவல் பிளானர் வெளியிடுவாங்க. அந்த ஆனுவல் பிளானரில் உங்களுக்கு கிளியராக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட் எப்போ நடக்கும், செட்டு எப்போ நடக்கும், பிஜிடிஆர்பி எப்போ நடக்கும், அதே மாதிரி காலேஜ் டிஆர்பி எப்போ நடக்கும், பாலிடெக்னிக் டிஆர்பி எப்போ நடக்கும், அதே மாதிரி UGTRB எப்போ நடக்கும். இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு மாதத்தோடு அவங்க டைம் டேபிள் வெளியிடுவதற்கு தயாராக இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அடுத்த ஆண்டு ஒரு அரசியல் நெருக்கடியும் உள்ளுக்குள்ளே இருக்குது. அப்படின்றதுனால நிச்சயமாக இத்தனை தேர்வுகளையும் அவர்கள் நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். எனவே நீங்கள் அதிகபட்சமாக இந்த மாதத்தினுடைய இறுதியில் ஏதாவது ஒரு அறிவிப்பை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது டெட்டாக இருக்கலாம் அல்லது செட்டாக இருக்கலாம். அப்படி இல்லைனா பிஜிடிஆர்பியாக இருப்பதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த டிசம்பர் மாதத்தினுடைய இறுதியில் ஒரு கால்பர் வரப்போகிறது. அதற்கு பிறகு ஜனவரி மாதம் தொடங்கி உங்களுக்கு எல்லா விதமான இந்த தேர்வுகளும் முடிந்து அதனுடைய அறிவிப்புகள் எல்லாமே அடுத்த வருடம் 25 செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த 3 மாதத்திற்குள்ளாக அவர்கள் எல்லாவற்றையும் முடிக்க இருக்கிறார்கள் என்பதை மனதிலே வைத்து கொள்ளுங்கள். அதனால் நீங்கள் தைரியமாக தயாராகி கொண்டிருங்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு வெறும் படிக்கிற வகையிலே சென்றாலும் கூட அடுத்த ஆண்டு உங்களுக்கு நிறைய ஜாக்பாட் இருக்கிறது. சில சமயங்களில் ஒரே நேரத்தில் அனைத்து தேர்வுகளும் கால்பராகும். அதாவது அடுத்த ஆண்டு UGTRBயும் வரவிருக்கிறது, பாலிடெக்னிக் டிஆர்பி ஏற்கனவே அது தயாராக இருக்கிறது, பிஜிடிஆர்பி தயாராக இருக்குது, காலேஜ் டிஆர்பி தயாராக இருக்குது, செட்டு தயாராக இருக்குது. அப்போ எல்லா எக்ஸாமுமே இருக்குது. அப்படின்றதுனால அடுத்த ஆண்டு ஆசிரியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தம் நிறைந்த ஆண்டாக அமையும். ஏனென்றால் ஒரே நேரத்தில் எதற்கு படிப்பது என்று தெரியாமலேயே படித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் வரும். அதனால் இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஏனென்று சொன்னால் அறிவிப்பு வருவதற்கு முன்பு உங்களிடம் இருக்கக்கூடிய தெளிவு அறிவிப்பு வந்ததற்கு பின்னால் உங்களுக்கு இருக்காது. நிறைய மன அழுத்தத்திற்கு நீங்கள் உள்ளாவீர்கள். அந்த அழுத்தம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்தி கொண்டு நீங்கள் தயாராகுங்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். நிச்சயமாக இந்த மாதத்தினுடைய இறுதியில் அல்லது அடுத்த மாதத்தில் ஜனவரி மாதத்தில் கால்ஃபர் கட்டாயம் வெளிவர இருக்கிறது. அது செட்டா அல்லது டிஆர்பியா என்பதை பொறுத்திருந்து பார்க்கணும், அல்லது டெட்டா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதனால் நீங்கள் தயாராகி கொண்டே இருங்கள். அதற்கான பலன் கைமேல் நிச்சயமாக கிடைக்கும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.